ஆகாஷ்வாணி. செய்திகள் வாசிப்பவர் மிருதுளா. தலைப்புச் செய்திகள்: மகளிருக்கு அதிகாரம் அளிக்க வகை செய்யும் அரசியலமைப்பு சட்ட திருத்த மசோதா மக்களவையில் போதிய ஆதரவு கிடைக்காததால் தோல்வியடைந்தது. மகளிருக்கு இடஒதுக்கீடு வழங்குவதற்கான அரிய வாய்ப்பை எதிர்க்கட்சிகள் வீணடித்துவிட்டதாக நாடாளுமன்ற விவகாரங்கள் துறை அமைச்சர் திரு கிரண் ரிஜிஜூ குற்றம் சாட்டியுள்ளார். நாடாளுமன்ற தொகுதி மறுவரையறை சட்ட திருத்த மசோதா தோல்வியடைந்திருப்பது எதிர்க்கட்சிகளுக்கு கிடைத்த வெற்றி என்று திமுக தலைவர் திரு மு க ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். ஈரானுடன் முழுமையான அமைதி ஒப்பந்தம் இறுதி செய்யப்படும் வரை அந்த நாட்டின் துறைமுகங்கள் மீதான கட்டுப்பாடுகள் தொடரும் என்று அமெரிக்க அதிபர் திரு டொனால்டு டிரம்ப் கூறியுள்ளார். ISL கால்பந்து போட்டியில் சென்னை அணி 1-0 என்ற கோல் கணக்கில் தில்லி அணியை வென்றது. இனி விரிவான செய்திகள். மக்களவை மற்றும் மாநில சட்டமன்றங்களில் மகளிருக்கு 1/3 இடஒதுக்கீடு வழங்குவதை நோக்கமாக கொண்ட அரசியல் அமைப்பு சட்டத்திருத்த மசோதா மக்களவையில் போதிய ஆதரவு கிடைக்காததால் தோல்வியடைந்தது. இந்த மசோதா நிறைவேற 2/3 பெரும்பான்மை தேவை என்ற நிலையில் மொத்தம் பங்கேற்ற 528 உறுப்பினர்களில் 352 உறுப்பினர்களின் ஆதரவு தேவை என்ற நிலையில் மசோதாவிற்கு ஆதரவாக 298 உறுப்பினர்களுக்கு எதிராக 230 உறுப்பினர்களும் வாக்களித்தனர். மசோதா நிறைவேற தேவையான பெரும்பான்மை கிடைக்காததால் இந்த சட்டத்தை மேற்கொண்டு செயல்படுத்த இயலாது என்று மக்களவைத் தலைவர் திரு ஓம் பிர்லா கூறினார். இதனைத் தொடர்ந்து பேசிய நாடாளுமன்ற விவகாரங்கள் துறை அமைச்சர் திரு கிரண் ரிஜிஜூ, இந்த மசோதா தோல்வியடைந்ததால் இதனுடன் தொடர்புடைய தொகுதி மறுவரையறை மசோதா மற்றும் யூனியன் பிரதேச சட்டங்கள் திருத்த மசோதா ஆகியவையும் நிறைவேற்றப்படாது என்று தெரிவித்தார். பெண்களுக்கு இடஒதுக்கீடு வழங்குவதற்கான அரிய வாய்ப்பை எதிர்க்கட்சிகள் வீணடித்துவிட்டதாக அவர் குற்றம் சாட்டினார். முன்னதாக இந்த மசோதாக்கள் மீதான விவாதத்திற்கு பதிலளித்து பேசிய மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித் ஷா, 2029ஆம் ஆண்டு மக்களவைத் தேர்தலை மகளிர் இடஒதுக்கீட்டுடன் நடத்துவதே அரசின் நோக்கம் என்றும் இதற்காக அரசு அனைத்து முயற்சிகளையும் எடுக்கும் என்றும் உறுதியளித்தார். நாட்டின் சரிபாதி மக்கள் தொகையான மகளிருக்கு எதிர்க்கட்சிகள் துரோகம் இழைத்துவிட்டதாக பிஜேபி தேசிய தலைவர் திரு நிதின் நவீன் குற்றம் சாட்டியுள்ளார். நாடாளுமன்றத்தில் மகளிர் இடஒதுக்கீடு மசோதா மக்களவையில் நிறைவேறாமல் போனது குறித்து அவர் வெளியிட்டுள்ள சமூக ஊடக பதிவில் இதனை தெரிவித்துள்ளார். மகளிர் ஆற்றலை போற்றும் வகையில் அரசு இந்த சட்டத்திருத்த மசோதாவை தாக்கல் செய்ததாக அவர் கூறினார். ஆனால் இந்த சட்டத்தை செயல்படுத்துவதற்கு தடையாக இருந்ததன் மூலம் காங்கிரஸ், திமுக, திரிணாமுல் காங்கிரஸ், சமாஜ்வாடி கட்சி உள்ளிட்ட ஒட்டுமொத்த எதிர்க்கட்சிகளின் மகளிர் விரோத போக்கு மீண்டும் ஒருமுறை வெளிப்பட்டுள்ளதாகவும் திரு நிதின் நவீன் தெரிவித்துள்ளார். நாடாளுமன்ற தொகுதி மறுவரையறை சட்டத்திருத்த மசோதா தோல்வியடைந்திருப்பது எதிர்க்கட்சிகளுக்கு கிடைத்த வெற்றி என்று திமுக தலைவர் திரு மு க ஸ்டாலின் கூறியுள்ளார். மத்திய அரசு எந்தவித கலந்தாலோசனையையும் கருத்தொற்றுமையையும் ஏற்படுத்தாமல் இந்த மசோதாவை மாநிலங்கள் மீது திணிக்க முயன்றதாக சமூக வலைதளத்தில் அவர் தெரிவித்துள்ளார். இந்த மசோதா தொடர்பாக தென் மாநிலங்களின் கவலையை நாடாளுமன்றத்தில் எடுத்துரைத்த அனைத்து எதிர்க்கட்சித் தலைவர்களுக்கும் தாம் நன்றி தெரிவித்துக் கொள்வதாகவும் அவர் கூறியுள்ளார். எதிர்க்கட்சிகள் அனைவரும் தொடர்ந்து ஓரணியில் செயல்பட வேண்டும் என்றும் திரு மு க ஸ்டாலின் கேட்டுக் கொண்டுள்ளார். நாடாளுமன்றத்தில் மகளிர் இடஒதுக்கீடு மசோதா நிறைவேற்றப்படுவதை காங்கிரஸ் தலைமையிலான எதிர்க்கட்சிகள் தடுத்து நிறுத்தியுள்ளதற்கு ஆந்திர பிரதேச முதலமைச்சர் திரு சந்திரபாபு நாயுடு கண்டனம் தெரிவித்துள்ளார். இதுகுறித்து அவர் வெளியிட்டுள்ள சமூக ஊடக பதிவில், மகளிர் மேம்பாட்டிற்கான ஒரு வரலாற்று சிறப்புமிக்க நடவடிக்கையை எதிர்க்கட்சிகள் தடுத்துவிட்டதாக குறிப்பிட்டுள்ளார். காங்கிரஸ் தலைமையிலான எதிர்க்கட்சி கூட்டணி அரசியல் காழ்ப்புணர்ச்சி காரணமாகவே இத்தகைய முட்டுக்கட்டைகளை ஏற்படுத்தியுள்ளதாக திரு நாயுடு குற்றம் சாட்டியுள்ளார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் செய்தி அறிக்கை. இனி தேர்தல் களம். தமிழக சட்டப்பேரவைத் தேர்தலையொட்டி தொகுதி வாரியாக எமது செய்தியாளர் வழங்கும் இந்த தொகுப்பில் இன்று இடம்பெறுகிறது கன்னியாகுமரி மாவட்டத்திற்குட்பட்ட தொகுதிகள். கன்னியாகுமரி மாவட்டத்தில் கன்னியாகுமரி, நாகர்கோவில், குளச்சல், பத்மநாபபுரம், விளவங்கோடு,
கிள்ளியூர் ஆகிய 6 சட்டப்பேரவை தொகுதிகள் உள்ளன. சுசீந்திரம் பழைய ஆற்றில் வீணாக கடலுக்கு செல்லும் தண்ணீரை சேமித்து தடுப்பணை கட்ட வேண்டும் என்பது இந்த பகுதி விவசாயிகளின் பல ஆண்டுகால கோரிக்கையாக உள்ளது. சின்னமுட்டம் மீன்பிடி துறைமுகத்தை நவீனப்படுத்த வேண்டும். கன்னியாகுமரியிலிருந்து மாவட்டத்தில் உள்ள பிற பகுதிகளுக்கு சுற்றுலா பகுதிகளை பார்வையிடும் வகையில் அரசு சொகுசு பேருந்து இயக்கப்பட வேண்டும் என்பது சுற்றுலா ஆர்வலர்களின் கோரிக்கையாக உள்ளது. கன்னியாகுமரி மாவட்டத்தின் தலைநகரான பகுதியாக விளங்கும் நாகர்கோவில் தொகுதி நாகராஜ கோவில், கோட்டாறு, புனித சவேரியார் பேராலயம் போன்றவை உள்ளன. 100 ஆண்டுகள் பழமையான நகராட்சியாக இருந்த நாகர்கோவில் கடந்த 2019ஆம் ஆண்டு முதல் மாநகராட்சியாக தரம் உயர்த்தப்பட்டு செயல்பட்டு வருகிறது. இந்த தொகுதியில் விவசாயம் பிரதான தொழிலாகும். பேச்சிப்பாறை அணையிலிருந்து தண்ணீர் திறக்கப்படும் அந்தனர் கால்வாய் மூலம் வேளாண்மை செழிப்பாக நடைபெறுகிறது. இந்த தொகுதியில் குப்பை கிடங்கால் ஏற்படும் பிரச்சனைக்கு தீர்வு காண வேண்டும். நாகர்கோவிலில் புதை சாக்கடை திட்டம் தொடங்கப்பட்டு 10 ஆண்டுகளுக்கு மேலாகிறது. ஆனால் இந்த திட்டம் நிறைவேறாமல் உள்ளது. எனவே நகரில் சாலை விபத்துகள் அன்றாட நிகழ்வாக உள்ளன. இதனை சீரமைக்க வேண்டும் என்பது பொதுமக்கள் மற்றும் வாகன ஓட்டிகளின் வேண்டுகோளாக உள்ளது. பண்டைய திருவிதாங்கூர் சமஸ்தானத்தின் தலைநகரான பத்மநாபபுரத்தை மையமாக கொண்டுள்ளது. பத்மநாபபுரம் சட்டமன்ற தொகுதி திருவிதாங்கூர் மன்னர்களால் கட்டிய பத்மநாபபுரம் அரண்மனை இந்த தொகுதியின் வரலாற்று சிறப்புமிக்க அடையாளமாக உள்ளன. தென்னகத்தின் வைகுண்டம் என போற்றப்படும் திருவிட்டார் ஆதிகேசவ பெருமாள், குமரி குற்றாலம் எனப்படும் சிறுபரப்பு அருவி, ஆசிய கண்டத்தின் நீளமானது உயரமானது மாத்தூர் தொட்டி பாலம் ஆகியவை இங்கு உள்ளன. இந்த தொகுதியில் பேச்சிப்பாறை பெருஞ்சாணை அணைகளை தூர்வாரி ஆழப்படுத்தும் திட்டம் இதுவரை செயல்படுத்தவில்லை. குலசேகரம் அரசு மருத்துவமனை வட்ட மருத்துவமனையாக தரம் உயர்த்தப்பட்டாலும் கூடுதல் மருத்துவர்கள் நியமிக்கப்படவில்லை. ரப்பர் உற்பத்தி அதிகமுள்ள நிலையில் அதை மூலப்பொருட்களாக கொண்டு ரப்பர் பொருட்கள் தயாரிக்கும் ஆலை உருவாக்கப்பட வேண்டும். வாழை, அன்னாச்சி பழம் போன்றவற்றை மதிப்பு கூட்டி விற்பனை செய்யும் தொழில்கள் ஏற்படுத்த வேண்டும் என்பது இந்த தொகுதி மக்களுடைய கோரிக்கையாக உள்ளது. விளவங்கோடு தொகுதி இந்த தொகுதியில் கன்னியாகுமரி மாவட்டத்தின் 2வது முக்கிய வர்த்தக நகரமான மார்த்தாண்டம் மற்றும் கொளித்துறை, களியக்காவிளை, அருமனை உள்ளிட்ட நகரங்களும் மலை கிராமமான கோதையாறு பகுதியும் உள்ளன. ரப்பர் தோட்டங்கள் மிகுந்த பகுதியாக உள்ளது. ரப்பர் பால் வடிப்பு தொழில் இங்கு முக்கிய தொழிலாக உள்ளது. இந்த தொகுதிக்குட்பட்ட மலை கிராமங்களில் இந்த தொகுதியில் ரப்பர் பூங்கா அமைக்க வேண்டும் என்பதே தொகுதி மக்களின் நீண்ட நாள் கோரிக்கையாக உள்ளது. தமிழகத்தில் உள்ள 234 சட்டப்பேரவை தொகுதியில் கடைசி தொகுதியாக கிள்ளியூர் தொகுதி விளங்கி வருகிறது. இந்த தொகுதி கருங்கல் பகுதியை தலைமையிடமாக கொண்டு செயல்படுகிறது. தமிழக கேரள எல்லையில் அமைந்துள்ள இந்த தொகுதியில் எழில்மிகு கடல் வளமும் மலை வளமும் அமைந்திருப்பது சிறப்பு அம்சமாகும். இந்த தொகுதியில் ஏவிஎம் கால்வாயை தூர்வாரி சீரமைத்து நீர்வழி போக்குவரத்து திட்டத்தை அமல்படுத்த வேண்டும். தேங்காய்பட்டினம் மீன்பிடி துறைமுகத்திலிருந்து மீன்பிடிக்க செல்லும் மீனவர்களை கண்டுபிடிக்க கடல் ஆம்புலன்ஸ், ஹெலிகாப்டர் தளம் அமைக்க வேண்டும் என்பது இந்த தொகுதி மக்களின் கோரிக்கையாக உள்ளது. கன்னியாகுமரியிலிருந்து ஏ. லக்ஷ்மணன். ஈரானுடன் முழுமையான அமைதி ஒப்பந்தம் இறுதி செய்யப்படும் வரை அந்த நாட்டின் துறைமுகங்கள் மீதான அமெரிக்க கடற்படையின் முற்றுகை தொடரும் என்று அதிபர் திரு டொனால்டு டிரம்ப் கூறியுள்ளார். ஓர்முஸ் நீரிணையை மீண்டும் பயன்படுத்துவதற்கான நடவடிக்கைகளை ஈரான் மேற்கொண்ட போதிலும் அமெரிக்கா தனது நிலையில் பின்வாங்கவில்லை என்று தனது சமூக வலைதளத்தில் அவர் தெரிவித்துள்ளார். ஈரானுடனான பேச்சுவார்த்தை தொடரும் என்றும் அமெரிக்காவின் பொருளாதார தடைகள் மிக விரைவாக முடிவடையும் என்றும் திரு டிரம்ப் நம்பிக்கை தெரிவித்துள்ளார். ஈரானிடம் உள்ள செறிவூட்டப்பட்ட யுரேனியத்தை அமெரிக்காவிற்கு மாற்ற ஒப்புக்கொண்டதாக அமெரிக்க அதிபர் திரு டொனால்டு டிரம்ப் கூறியுள்ள கருத்தை ஈரான் மறுத்துள்ளது. இது தொடர்பாக விளக்கம் அளித்துள்ள ஈரான் வெளியுறவு அமைச்சக செய்தி தொடர்பாளர் திரு இஸ்மாயில், எத்தகைய சூழ்நிலையிலும் இத்தகைய நடவடிக்கைக்கு தங்கள் நாடு அனுமதிக்காது என்று கூறியுள்ளார். மேலும் ஹோர்முஸ் நீரிணை குறித்து அமெரிக்க அதிகாரிகள் தெரிவிக்கும் கருத்துக்கள் முரணானவை என்றும் இது அவர்களின் விரக்தியை காட்டுவதாகவும் திரு இஸ்மாயில் விமர்சித்துள்ளார். தலைநகர் தில்லியின் பல்வேறு பகுதிகளில் நேற்று பலத்த மழை பெய்தது. இதனால் கடந்த சில நாட்களாக கடும் கோடை வெப்பத்தில் அவதிப்பட்ட மக்கள் சற்று நிம்மதி அடைந்தனர். இந்நிலையில் வானிலை ஆய்வு மையம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் வளிமண்டல மேலடுக்கு சுழற்சி காரணமாக தில்லி மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் இடியுடன் கூடிய மிதமான மழை பெய்த போதிலும் வரும் நாட்களில் வெப்பம் மீண்டும் அதிகரிக்கும் என்றும் கூறியுள்ளது. சென்னையில் நேற்று நடைபெற்ற ISL கால்பந்து போட்டியில் சென்னை அணி 1-0 என்ற கோல் கணக்கில் தில்லி அணியை வென்றது. புவனேஸ்வரில் முகமதன் அணி, ஒடிசா அணிகளுக்கு இடையே நடைபெற்ற மற்றொரு ஆட்டம் 1-1 என்ற கோல் கணக்கில் சமநிலையில் முடிந்தது. இந்தியாவுக்கு எதிரான முதலாவது மகளிர் 2020 கிரிக்கெட் போட்டியில் தென்னாப்பிரிக்கா 6 விக்கெட் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். மகளிருக்கு அதிகாரம் அளிக்க வகை செய்யும் அரசியல் அமைப்பு சட்ட திருத்த மசோதா மக்களவையில் போதிய ஆதரவு கிடைக்காததால் தோல்வியடைந்தது. பெண்களுக்கு இடஒதுக்கீடு வழங்குவதற்கான அரிய வாய்ப்பை எதிர்க்கட்சிகள் வீணடித்துவிட்டதாக நாடாளுமன்ற விவகாரங்கள் துறை அமைச்சர் திரு கிரண் ரிஜிஜூ குற்றம் சாட்டியுள்ளார்.
நாடாளுமன்ற தொகுதி மறுவரையறை சட்டத்திருத்த மசோதா தோல்வியடைந்திருப்பது எதிர்க்கட்சிகளுக்கு கிடைத்த வெற்றி என்று திமுக தலைவர் திரு மு க ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். ஈரானுடன் முழுமையான அமைதி ஒப்பந்தம் இறுதி செய்யப்படும் வரை அந்த நாட்டின் துறைமுகங்கள் மீதான கட்டுப்பாடுகள் தொடரும் என்று அமெரிக்க அதிபர் திரு டொனால்டு டிரம்ப் கூறியுள்ளார். ISL கால்பந்து போட்டியில் சென்னை அணி 1-0 என்ற கோல் கணக்கில் தில்லி அணியை வென்றது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைகிறது.